இன்றைக்கி வந்து ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர் தான் கொண்டு வந்திருக்கேன். 2024 ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு எக்ஸாமில் வந்து கேட்டப்பட்ட கொஷின்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கான டீட்டெயில் ஆன்சரை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம அந்த ஆன்சர் மட்டும் இல்லாமல் மற்ற ஆப்ஷன்ஸும் என்னன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பிகாஸ் நம்ம இதே கொஸ்டின் பேப்பர் தான் திரும்பவும் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும், இதே கொஷின்ஸ் வருங்கிறது நம்பிக்கை கிடையாது. பட் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிறது வந்து அதை மேற்கொண்டு நம்ம வந்து பல கொஷின்ஸுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுட்டோன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த அப்கமிங் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸோட ஆப்ஜெக்டிவே அதுதான். ஓகேங்களா? நம்ம வெறும் ஆன்சர் மட்டும் பார்க்கக்கூடாது, இதை கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விடை வகைகளை பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. சுட்டி கூறுவது, மறுத்து கூறுவது, இனமாக கூறுவது, உடன்பட்டு கூறுவது. இப்போ சுட்டி கூறுவது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சுட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சுட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டு விடை. ஓகேங்களா? சுட்டு விடை, சுட்டு விடை தான் வந்து சுட்டி கூறுவது. மறுத்து கூறுவது, ஓகேங்களா? சுட்டி கூறுனா சுட்டு விடை. அப்போ ஏக்கு 4. மறுத்து கூறுவது மறைவிடை. இனமாக விடுவது இனமொழி விடை. உடன்பட்டு கூறுவது நேர்விடை. ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பாருங்க, ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ இந்த சுட்டி கூறுவதுனா இந்த கடை இங்கே உள்ளது, அங்கு உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் வந்து சுட்டு விடை. ஓகேங்களா? மறுத்து கூறுவது இதை செய்வாயா, இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைவிடை. இனமொழினா உனக்கு கவிதை எழுத தெரியுமா, இல்லை எனக்கு கட்டுரை தான் எழுத தெரியுமா அப்படின்னு இனமான கட்டுரை கவிதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்ட். ஓகேங்களா? ஸோ இனமொழி விடை. உடன்பட்டு இதை செய்வாயா, செய்வேன் அப்படின்னு சொல்கிறது நேர்விடை. இந்த மாதிரி விடை வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தம் வந்து 8 வகைப்படும். 8 வகை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல சரியான பொருத்தமற்றதைன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெபிட் கார்டு பற்று அட்டை, இது கரெக்ட். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆப்ஷன் பி பாருங்க, கிரெடிட் கார்டு கடன் அட்டை. கிரெடிட்னா கடன் அட்டை, கரெக்ட். ஆப்ஷன் சி பாருங்க, ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன்னா இணையதள, ஷாப்பிங்னா வணிகம், கரெக்ட். இ காமர்ஸ் மின்னணு மயம், இது வந்து தப்பு. ஓகேங்களா? மின்னணு வணிகம் அப்படின்னு வரும், காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ மின்னணு மயம் அப்படிங்கிறது வந்து தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி. ஓகேங்களா? தெரிவு செய்ய கொடுத்துருக்காங்க. நாயு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நாயு அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாருங்க, நாய். ஆப்ஷன் பி பாருங்க, நாடு. ஆப்ஷன் சி பாருங்க, நாவாய். ஓகேவா? ஆப்ஷன் டி பாருங்க, நாக்கு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஓகே, இந்த நாயு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா நாவாய். இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நாவாய்ங்க தான் நாயு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இந்த நாயு அப்படிங்கிறது வந்து நாயின்னு சொல்லக்கூடாது, நாவாய், அதுக்கு தான் நாயு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, ஊர் பேரின் மறுவை எழுதுக. கும்பகோணம். குமரிங்கிறது கன்னியாகுமரி. மதுரைங்கிறது மதுரை தான். சைதைங்கிறது சைதாப்பேட்டை. ஓகேங்களா? குடந்தைங்கிறது தான் கும்பகோணம். ஓகேங்களா? இதுதான் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ குமரி, ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி சைதை, ஆப்ஷன் டி குடந்தை. குடந்தை, கும்பகோணம்னா குடந்தை. இங்கே பாருங்கள், அடுத்தது 5வது வந்து பெயரின் மறுவு தான் கேட்டிருக்காங்க. புதுச்சேரி, புதுவை, இது கரெக்ட். கும்பகோணம், குடந்தை இப்போ தான் பார்த்தோம், அதுவும் கரெக்ட். ஸோ இது குடந்தைன்னு தெரிஞ்சாவே இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேம். நாகப்பட்டினம், நாகை, கரெக்ட். புதுக்கோட்டை, புதுமைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. புதுகை, புதுகை தான் புதுக்கோட்டை. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள். ஊர் பெயர்களின் மறுவை பொறுத்துக. ஸோ இதே வந்து நமக்கு வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 3 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க. ஓகேங்களா? ஊர் பெயரின் மறுவை கூறுக. கோயம்புத்தூர், கோவை, எல்லாருக்கும் தெரியும். ஆப்ஷன் ஏ வந்து 3ன்னு எடுத்தாவே இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன்
இது என்னதுன்னு பாருங்கள். 1342 இருக்குது, 2431 இருக்குது, 3142 இருக்குது, 3142 அப்படின்னு இந்த ஆப்ஷனும் 3142 இருக்குது. ஆப்ஷன் சின்னு எடுத்தாவே இந்த ரெண்டு ஆப்ஷனும் வராதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆப்ஷன் ஏ அண்ட் பி வராது. ஆப்ஷன் சியும் டியும் தான் டவுட்டாக இருக்கும். அது நாகப்பட்டினம் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இப்போ 1 இதுவும் வந்து சேமாக இருக்குது. பாருங்க, புதுச்சேரி புதுவை மேலே ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அப்போ சிக்கு 4 எடுத்தாவே ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அப்போ புதுக்கோட்டை புதுகை நம்ம பார்த்தோம் இல்லையா, புதுகை. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான நிறுத்தற் குறியீடை தெரிவு காண்கன்னு கொடுத்தோம். எவ்வளவு பெரிய கரடிக்கு மரம் ஏற தெரியும். ஓகேங்களா. இங்கே பாருங்க, பக்கத்தில் வந்து செமிகோலன் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஒரு ஆச்சரியம். எவ்வளவு பெரிய கரடி, ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். கரடிக்கு மரம் ஏற தெரியுமா கொஸ்டின் மார்க். இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது நிறுத்தற் குறியீடுங்க. மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய்ன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆச்சரியக்குறி இது வந்து வராது. மீனே அப்படின்னு ஆச்சரியம் கொடுத்துட்டு ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் கொஸ்டின் மார்க். இது கரெக்டு. ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின் பாருங்கள். 9வது கொஸ்டின். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய கொடுத்துருக்காங்க. வாடை காற்று வீசியது, வாடை காற்று வீசின, இது வராது. ஒருமை பன்மை தப்பு. வாடை காற்று வீசுது, இதுவும் வராது. இது வந்து பிறமொழி சொல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. வாடை காற்று வீசியது, இது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி. ஓகே. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி தான் அது கரெக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பேச்சு வழக்கு தொடர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. பேச்சு வழக்கு தொடர் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், எங்கடா போரே, இதுதான் வந்து கரெக்ட். எங்கே போரே, பி. ஆப்ஷன் சி பாருங்கள், எங்கடா போகின்றாய், இது வந்து எழுத்து வழக்கு. ஆப்ஷன் டி, எங்கே போகின்றாய், இது சுத்தமான எழுத்து வழக்கு. ஓகே, இது எழுத்து வழக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 11வது பாருங்கள். எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும். பாடறிந்து. ஆப்ஷன் ஏ பாட் குட்டல் அறிந்து, இது இந்த மாதிரி பிரியவே பிரியாது. ஏன்னா வேறு சொல் பாட்டுன்னு வராது. ஆப்ஷன் ஏ பா குட்டல் அறிந்து, பா, இதுவும் வராது. ஓகேவா. ஆப்ஷன் டி பாடு குட்டல் அறிந்து, இட்டு குத்தல் ஊ. ஓகேங்களா. ஊ உகரம் கெட்டு இட்டு குட்டலா ட அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. ஆப்ஷன் டி பாருங்கள், பாட்டு குட்டல் அறிந்து, இந்த மாதிரி வராது. நெக்ஸ்ட்டு 12வது பாருங்கள். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. ஓகேங்களா. வெளி, நூல், மாலை, கோல். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ பாருங்கள், நூல் கோல், இது வராது. ஆப்ஷன் பி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, நூல் வெளி, நூல் இருக்குது வெளி இருக்குது, நூல் வெளி அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்குது. ஓகேங்களா. நூல் மாலை, ஆப்ஷன் சி, இது மாதிரி வராது. ஆப்ஷன் டி கோல் வெளி, எதுவும் தப்பு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 13வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் விடை வகையினை சுட்டுக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவுக்கு வலப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. வலப்பக்கத்தில் உள்ளது என்று. ஆப்ஷன் ஏ பாருங்க, நேர் விடை. வலப்பக்கம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, சுட்டி காட்டுறது. ஓகே, விரலை சுட்டி காட்டுறது தான். ஆப்ஷன் ஏ நேர் விடை, ஆப்ஷன் பி மறை விடை, ஆப்ஷன் சி சுட்டு விடை, ஆப்ஷன் டி இடமொழி விடை, ஆப்ஷன் சி சுட்டு விடை. ஓகேவா. நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின் பாருங்க. கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் திருத்தி எழுத கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏபிசிடி பாருங்க. ஆப்ஷன் ஏ கண்மணி நாளை பாடம் படித்தால், ஆப்ஷன் பி கண்மணி நாளை பாடம் படிப்பாள், ஆப்ஷன் சி பாருங்க கண்மணி இன்று பாடம் படிக்கிறாள். ஓகேவா. ஆப்ஷன் டி பாருங்க கண்மணி நேற்று பாடம் படித்தாள். எது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இங்கே பொருத்தமான காலம் தான் நம்மளை வந்து மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நாளைங்கிறது கன்ஃபார்மாக வரும். ஓகேங்களா. கண்மணி நாளை பாடம் படிப்பாள், ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருந்து இதில் வரும். ஓகேவா. ஆப்ஷன் பி கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின் பாருங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பகுபத உறுப்புகள் டேஷ் வகைப்படம். ஆப்ஷன் ஏ எத்தனை, ஆப்ஷன் பி எவற்றை, ஆப்ஷன் சி எவ்வாறு, ஆப்ஷன் டி எப்படி. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படம், அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, பகுபத உறுப்புகள் 6 வகைப்படம்.
ஓகேங்களா? எவற்றை அப்படின்னு எவற்றைங்கிறது வந்து அந்த கொஸ்டின் டீப்பாக சொல்லும்போது எவற்றை, எப்படி எப்படி நிகழ்ந்தது இது அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி. எவ்வாறு, அதெல்லாம் அப்படி தான் வரும். ஓகேங்களா? எவ்வாறுனா எவ்வாறு நடந்தது. கவுண்டிங், இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஒரு ஃபிகர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? நான் நம்பி எண்ணில் சொல்கிற மாதிரி வந்தாவே எத்தனை அப்படிங்கிறது வந்துடும். 16 பாருங்க, சரியான வினாச்சொலை இட்டு நெல்லையப்பர் கோயில் டேஷ் உள்ளது. ஆப்ஷன் ஏ எது, ஆப்ஷன் பி எப்பொழுது, ஆப்ஷன் டி எங்கு, ஆப்ஷன் டி யார், ஆப்ஷன் சி எங்கு உள்ளது. ஓகேங்களா? நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது. ஓகே, யாருக்கு எப்போ வரும்? நெல்லையப்பர் கோயிலை கட்டியவர் யார். ஓகே, அந்த மாதிரி வரும். 17வது பாருங்க, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஆப்ஷன் ஏ அதனால், ஆப்ஷன் பி ஆகையால், ஆப்ஷன் சி அதுபோல, ஆப்ஷன் டி ஏனெனில். ஏனெனில் பிகாஸ் சொல்லுவோம்ல, அதான் ஏனெனில் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஓகேங்களா? 18வது பாருங்க, சரியான இணைப்பு சொல்லி தெரிவு செய்க. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். டேஷ் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்கு இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ அதுபோல, ஆப்ஷன் பி எனவே, ஆப்ஷன் சி ஏனெனில், ஆப்ஷன் டி ஆகையால். ஓகே, சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றிருக்கும். அதுபோல, ஆப்ஷன் ஏ அதுபோல, லைக் திஸ் அப்படின்னு சொல்லி அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். 19வது கொஸ்டின் பாருங்க, சரியான இணைப்பு சொல்லி தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? டேஷ் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகள் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ அதனால், ஆப்ஷன் பி அதுபோல, ஆப்ஷன் சி எனவே, ஆப்ஷன் டி ஏனெனில். ஓகேங்களா? ஆப்ஷன் டி ஏனெனில் பிகாஸ். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? ஏனெனில் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகள் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? நம்ம அந்த கொஸ்டினை 1க்கு 2 வாட்டி வந்து வாசித்து பார்க்கும்போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஆன்சர் வந்து அடைவாகுங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க, 20வது கொஸ்டின் பாருங்க. அடைப்புகள் உள்ள குலை வகை குறித்த சொற்களை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்து. அழகு, ஆப்ஷன் ஏ அவரைக்கொலை, ஆப்ஷன் பி துவரைக்கொலை, ஆப்ஷன் சி சோளக்கதிர், ஆப்ஷன் டி நெல் திணை கதிர். ஓகேங்களா? நெல் திணையை தான் வந்து கதிர்னு சொல்லுவோம். ஓகே, அழகுங்கிறதுக்கு நெல் திணை கதிர். 21வது கொஸ்டின் பாருங்க, பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க. இலக்கிய மன்றங்களின் விழாவில் முகிலன் சிறப்பாக டேஷ் ஆட்டினான். உரை. ஆப்ஷன் ஏ பேசி, ஆப்ஷன் பி உரை, ஆப்ஷன் சி உரை, ஆப்ஷன் டி கலந்துரையாடல். ஓகேங்களா? இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் இந்த உரை தான் வரும். உரை ஆற்றினார். இந்த உரைங்கிறது வந்து இந்த தபால் போஸ்டர்லாம் சொன்னாங்களா அந்த உரை, காகித உரை. ஓகேவா? அடுத்தது 22வது பாருங்க, பின்வரும் சொல்லுக்கு இணையான இருபொருள். ஆறுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ பாருங்க மாலை, படி. ஓகேங்களா? ஆப்ஷன் பி எண், நீர்நிலை, ஆப்ஷன் சி பொழுது, காலை. ஓகேங்களா? ஆப்ஷன் டி பாருங்க ஓடும் நீர், கரை. எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆறுங்கிறது ஒரு எண், ஆறுங்கிறது ஓடும் இல்லையா அந்த ஆறு, நீர்நிலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 22வது முடிஞ்சிச்சா? 23 பாருங்க, இருபொருள். இதுலேயும் துய்ப்பது அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பொருந்துதல், பெறுதல், ஆப்ஷன் பி விழித்தல், கேட்டல், ஆப்ஷன் சி கற்றல், தருதல், ஆப்ஷன் டி வேண்டுதல், அழித்தல், ஆப்ஷன் சி கற்றல், தருதல். துய்ப்பதுனா கற்றல் அப்படின்னு பொருள் வரும், தருதல். ஓகேங்களா? அடுத்தது இருபொருள் பாருங்க, கல். இருபொருள் தருக கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க கற்றல், இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் கல். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் பி பாருங்க மறத்தல், ஆப்ஷன் சி சுவாசித்தல், ஆப்ஷன் டி அகழ்தல். இது எதுவுமே வராது. ஓகேங்களா? அடுத்தது 25வது கொஸ்டின் பாருங்க, கூறியல் வேறுபாடு கேட்டிருக்காங்க. வீடு. ஆப்ஷன் ஏ பாருங்க வீடு பெரு இன்பம், ஆப்ஷன் பி பாருங்க தயங்குதல், தங்குதல், ஆப்ஷன் சி அறிக்கை விடுதல், வீடு மர வீடு. இது கரெக்ட். ஆப்ஷன் டி விடுதி விற்பனை வராது. ஓகேங்களா? அடுத்தது 26வது கொஸ்டின் பார்க்கலாம். குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு ஒரே சொல்லி சிலை அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படிங்க.
சிலை அப்படிங்கிறது குறில் வந்தால் சீலைங்கிறது தான் நெடிலாக வரும். அப்போ இவங்க சிலை சேலை ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி சிலை சீலை, இது கரெக்ட். சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள். ஓகேங்களா, சிலை சோலை வராது. இந்த சோ வந்தால் தான் சோலை. ஓகேங்களா, இந்த சிக்கு சீலை அப்படி தான் வரும். சிலை சூளை இதுவும் வராது. ஆப்ஷன் டியும் வராது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 27வது கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. 27வது கொஸ்டினில் கூற்று வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொல் 1000. ஓகேங்களா, இது கரெக்ட். அடுத்தது பாருங்கள், 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. 3000 பாடல்களை கொண்டது கிடையாது. ஓகேங்களா, அப்போ காரணம் தப்பு. ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் சரி, ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் தவறு, இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, தமிழ் 3000 திருமொழி தமிழ் 3000 பற்றி கொடுத்துருக்காங்க. 3000 பாடல்களை கொண்டதால் அப்படின்னு சொல்லிட்டு முத்தொல் 1000 கிடையாது. நெக்ஸ்ட் சரியான 28 பாருங்க. சரியான கூற்றை தெரிவிச்சு. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, இது கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிர்மறை இடைநிலை கிடையாது. ஓகேங்களா, வீட்டுக்கோர் புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இருபத்தெட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, இது கரெக்ட். வீட்டுக்கோர் புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சுன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம், இது கரெக்ட். ஓகேங்களா, அப்போ பாருங்க ஆப்ஷன் ஏ மூன்றும் தவறு கிடையாது. ஆப்ஷன் பி ஆ இ சரி ஆ தவறு தப்பு. மூன்றும் சரியும் தப்பு. ஆப்ஷன் டி ஆ இ சரி ஆ தவறு. ஓகேங்களா, வீட்டுக்கு ஒரு புத்தகச்சாலைங்கிறது பாரதிதாசன் சொன்னது. நெக்ஸ்ட் 29 பாருங்க. ஈக்குவாலிட்டி சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லி தேர்ந்தெடு. ஈக்குவாலிட்டி ஆப்ஷன் ஏ பேச்சாற்றல் கிடையாது. ஆப்ஷன் பி ஒற்றுமை கிடையாது. ஆப்ஷன் சி முழக்கம் கிடையாது. ஆப்ஷன் டி சமத்துவம் தான் கரெக்ட். ஓகேங்களா, பேச்சாற்றல் எலாக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஓகே, ஒற்றுமை, ஓகே யுனைட்டி. ஓகேங்களா, கலைச்சொற்களை கண்டறிதல். கண்ணியம் அப்படிங்கிறது என்ன, டிக்னிட்டி. அப்போ ஆப்ஷன் ஏ பி வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது பாருங்கள். வாய்மை சின்சியாரிட்டி. ஓகே, உபதேசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரீச்சிங். டாக்ட்ரைன்னா கொள்கை அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 31 பாருங்க. கலைச்சொற்கள். டோர்னாட்டோ அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் ஏ சூறாவளி, ஆப்ஷன் பி புயல், ஆப்ஷன் சி கடற்காற்று, ஆப்ஷன் டி சுழல் காற்று. ஆப்ஷன் ஏ சூறாவளி. ஓகேங்களா, டோர்னாட்டோனா புயல் அப்படிங்கிறது என்ன, ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, ஸ்டார்ம். கடல் காற்று அப்படின்னா சீ ப்ரீஸ். ஓகே, சுழல் காற்றுனா வேர்ல்வின். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 32 பாருங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இயற்கை வங்கூழ் ஆட்ட. அடிக்கோடு வங்கூழ் அப்படின்னா என்னன்னு கேட்டுருங்க. ஆப்ஷன் ஏ நெருப்பு, ஆப்ஷன் பி நீர், ஆப்ஷன் சி நிலம், ஆப்ஷன் டி காற்று. ஆப்ஷன் பி நீருங்க தான் வங்கூழ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆப்ஷன் ஏ நெருப்பு, ஆப்ஷன் பி நீர், ஆப்ஷன் சி நிலம், ஆப்ஷன் டி காற்று. வங்கூழ்னா காற்று. ஆட்டை அப்படின்னு இயற்கை வங்கூழ் ஆட்டை அப்படின்னா ஆட்டுனா காற்று. கடலில் எப்படி கப்பல் போகும்போது காற்றை அந்த கப்பல் ஆட்டுதோ அதே போல். ஓகேங்களா, 33 சிலப்பதிகாரம் மணிமேகலையும் உள்ள பாவகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஓகே அகவற்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வெண்பா, ஆப்ஷன் சி வஞ்சிப்பா, ஆப்ஷன் டி கலிப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்க, இந்த மாதிரி 50 காப்பியங்கள் மோஸ்ட்லி சிலப்பதிகாரம் மணிமேகலை இது என்னப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அகவற்பானா ஆசிரியப்பா. ஓகேங்களா, வெண்பாக்கான ஓசை செப்பல் ஓசை, வஞ்சிப்பா கலிப்பா. ஓகேங்களா, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 34 பாருங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. சரியான இணை தேர்ந்து. இடைக்காடலின் பாடலை இகழ்ந்தவர் யார், இடைக்காடலும் அன்பு வைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அமைச்சர் மன்னன், ஆப்ஷன் பி அமைச்சர் இறைவன், ஆப்ஷன் சி இறைவன் மன்னன், ஆப்ஷன் டி மன்னன் இறைவன்.
டிகாரன் பாடலை இகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னன். ஓகேங்களா, அவர் தான் அன்பு கழித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 35 பாருங்க, சரியான கூட்டு பெயர் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மக்கள் அப்படின்னா என்னென்னா ஆப்ஷன் ஏ கூட்டம், ஆப்ஷன் பி நிறை, ஆப்ஷன் சி மந்தை, ஆப்ஷன் டி மக்கள். ஓகே, மக்கள் கூட்டம் ஆ நிறை. ஓகேங்களா, மந்தைனா ஆட்டு மந்தை அந்த மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 36 பாருங்க, சரியான கூட்ட பெயர் ஆடு கொடுத்துருக்காங்க. ஆடுங்க ஆப்ஷன் ஏ குவியல், ஆப்ஷன் பி கொலை, ஆப்ஷன் சி மந்தை, ஆப்ஷன் டி கட்டு, ஆப்ஷன் சி மந்தை. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா, கற்குவியல் கல்லுக்கு குவியல் அப்படின்னு வரும். குலைங்கிறது வந்து வாழை குலை, திராட்சை குலை, அதெல்லாம் குலையில் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 37 பாருங்க, சொற்களின் கூட்டு பெயர் எறும்புகள். ஆப்ஷன் ஏ கூட்டம் கூட்டமாக, ஆப்ஷன் பி சாறை சாரியாக, ஆப்ஷன் சி அணி அணியாக, ஆப்ஷன் டி மந்தை மந்தையாக. சாறை சாரியாக போதா எறும்பு, ஆப்ஷன் பி. ஓகேவா. அடுத்தது கூட்டம் கூட்டமாக மக்கள் போவாங்க. ஓகேங்களா, மந்தை மந்தையாங்கன்னா ஆடுகள் அந்த மாதிரி வரும். 38 பாருங்க, சரியான தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். சரியான தொடர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க, வேலை செய்தால் இருக்கிறார் கபிலன். இதுமாதிரி பெயர் சொல்லுது, அதாவது பெயர் வந்து நடுவில் வந்திருக்கு, கிடையாது. ஆப்ஷன் சி களைப்பாக இருக்கிறார் கபிலன், இதுவும் வராது. ஆப்ஷன் டி கபிலன் களைப்பாக வேலை செய்ய இருக்கிறார் செய்ததால், இந்த மாதிரி வந்து வெளியே நிறை பகுதி வந்து வராது. ஓகேங்களா, இது ஆப்ஷன். ஃபுல் ஸ்டாப் வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் 39 பாருங்க, சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கண்டுங்க. கதிரவன் மறையும் காலையில் உதிர்ந்து. கதிரவன் மறையும் காலையில் உதித்து, மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன். இங்கே பாருங்க, ஆப்ஷன் சி பாருங்க, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இதுதான் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா. 40வது கொஸ்டின் பார்க்கலாமா. சரியான தொடர் எது என்பது. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை வடித்தார். ஓகே, ஆப்ஷன் பி பாருங்க, சிலப்பதிகாரம் எனும் காவியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதுதான் வந்து கரெக்ட். ஓகேங்களா, சிலப்பதிகாரம் காப்பியத்தை என்னும் இது வராது, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி பாருங்க, காப்பியத்தை ஏற்றவர், இதுவும் வரட்டாது. சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை ஏற்றவர் இளங்கோவடிகள். 41 பாருங்க, 41 ஒரு ஓர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் சேர்ந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனல் இருக்கிற வீடியோஸில் நான் ஒரு ரூல்ஸ் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ பாருங்க, ஒரு நாள் பகலவன் பள்ளியில் நடந்து வந்தான். ஒரு நாள். ஓகேங்களா, இப்போ சொல்லியிருக்கேன், ஓர்னு வந்தால் உயிர்க்கும், ஒருன்னு வந்தால் உயிர்மைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சாவே ஆப்ஷன் ஏ தான் நம்ம வந்து டிக் பண்ணிடலாம். ஒரு நாள் வராது. ஓகேங்களா, இது கரெக்டாக இருக்குது. ஒரு நாள் தான் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தன அப்படின்னு கொடுத்துருவோம். இதுவும் நம்ம வந்து கவனிக்கணும். ஓகேங்களா, வந்தான் பகலவன் அப்படின்னு ஒரு பையன். ஓகேங்களா, பள்ளிக்கு நடந்து வந்தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 42வது கொஸ்டின், கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அஃது நகரத்துக்கு செல்லும் வழி அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பிழை திருத்த சொல்லியிருக்காங்க. அஃது அப்படின்னு வந்தாவே அது வந்து அஃது, அதுக்கும் ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது. அஃதுன்னு எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உயிர் வரும்போது, அதுன்னு எப்போ யூஸ் பண்ணால் உயிர்மெய். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் இந்த கொஸ்டினும் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். அப்போ பாருங்கள், ஆப்ஷன் அஃது நகரத்துக்கு செல்லும் சாலை, ஆப்ஷன் பி அது நகரத்துக்கு செல்லும் சாலை, ஆப்ஷன் சி பாருங்கள் நகரத்துக்கு செல்லும் அஃது, ஆப்ஷன் டி பாருங்கள் நகரத்துக்கு செல்லும் சாலை, அது வராது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 48வது கொஸ்டின் பாருங்கள், 43வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் தொடரில் பிழைகள் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஆப்ஷன் ஏ இல்லாத அது, ஆப்ஷன் பி இல்லாத இடத்தில் அஃது, ஆப்ஷன் சி அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இதுதான் கரெக்ட். ஏன்னா அஃதுங்கிறதுக்கு பக்கத்தில் வந்து உயிர் எழுத்து வந்திருக்கு, இல்லாத. ஓகேங்களா, அதனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி வராது, இல்லாத இடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. 44வது கொஸ்டின் பாருங்க, நீகான் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கலங்கரை விளக்கம், ஆப்ஷன் பி கப்பல், ஆப்ஷன் சி பகல், ஆப்ஷன் டி நாவாய் ஓட்டுபவன். நீகானா நாவாய் ஓட்டுபவன், இதுதான் கரெக்டு. ஓகேங்களா. அடுத்தது 45 பாருங்க, வங்கம் என சொல்லி
தேர்ந்தெடுத்து எழுதுக. வங்கம், வங்கூழ் பார்த்தோம் ஏற்கனவே. நம்ம வந்து இதில் வந்து வங்கூழ் அப்படின்னு பார்த்தோம். வங்கூழ் பார்த்தோம். வங்கூழ்னா காற்றுன்னு பார்த்தோம். வங்கம் ஆப்ஷன் ஏ பகல், ஆப்ஷன் பி கப்பல், ஆப்ஷன் சி கலங்கரை விளக்கம், ஆப்ஷன் டி நாவாய் ஓட்டுபவன். நாவாய் ஓட்டுபவன் நீகான்னு பார்த்தோம். வங்கம்னா கப்பல், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 46 பாருங்க. சொல்லையும் பொருளையும் எழுதுக. திங்கள், திங்கள்ங்கிறது என்ன? நிலவு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏக்கு வந்து 3. ஓகே, அப்போ எடுத்தாவே ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? திங்கள்னா நிலவு. அலர் அப்படின்னா மலர்தல். மேரு அப்படின்னா இமயமலை. அலி அப்படின்னா கருணை. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழை நீக்குக. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றார்கள். இது பாருங்க எப்படி இருக்கு இந்த கொஸ்டின். ஆப்ஷன் பி பாருங்க, யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி பாருங்க, யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. இதுதான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? சென்றன. ஒருமை பன்மை கேட்டிருக்காங்க 48. ஆப்ஷன் ஏ பாருங்க, தமிழர்கள் உணவு பரிமாற முறை நன்கு அறிந்திருந்தனர். இது கரெக்ட். அறிந்திருந்தன அப்படின்னு சொல்லிட்டு அக்ரீனில் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அறிந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் கொடுத்துருக்கு. இதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஆப்ஷன் சியும் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 49 பாருங்க. பின்வரும் தொடரில் பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவீர் அல்லர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, பகைவர் நீவர் அல்லேன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி நீவர் அல்லோம்னு கொடுத்துருக்காங்க. நீவர் அல்லியர். இதுதான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். பகைவர் நீவர் அல்லியர். அல்லன்கிறது ஒருமையில் சொல்கிறது, அல்லோம்ங்கிறது பன்மையில் சொல்கிறது. ஓகேங்களா? பகைவர் நீவர் அல்லேன். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பத்திக்கான விடை கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பத்தியை வந்து படித்து பார்க்கலாம். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். ஓகே, இதனை தன்பூரணி நதி என்று முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, கரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்ற பல கிளைகளை விடுத்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. கிளை நதிகளை கொடுத்துருக்காங்க. ஓகே, திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தில் முதன்மையாக வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகிறது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாடு உள்ளன. குளற்று பாசனம், கிணற்று பாசனம். இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிர் வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமின்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களும் அனுப்பப்படுகிறது. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வசிக்கிறது. ஓகே, 50வது கொஸ்டின் பாருங்க. திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தில் முதன்மையாக பங்கு வகிக்கும் தொழில் ஏற்கனவே பார்த்தோம், உழவு தொழில். ஓகேங்களா? அந்த 10லேருந்து தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 51 பாருங்க. நெல்லிக்காய் விற்பனை தமிழகத்தில் முதலிடம் வைப்பது நெல்லை, திருநெல்வேலி. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் எடுத்துக்கலாம், மருவ பேரும் எடுத்துக்கலாம். திருநெல்வேலி அப்படிங்கிறது நெல்லை. ஓகேங்களா? நம்ம கொஸ்டின் வந்து கிடைச்சிச்சா? இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. கடனா நதி, அதோட கிளையா கடனா நதிங்கிறது வந்து கிளையாறு. சிற்றாறும் கிளையாறு. அங்கே தன்பொருணை ஆறுங்கிறது தான் வந்து இது கரெக்டான ஆப்ஷன். 53 பார்க்கலாம். திருநெல்வேலியின் மருவ பெயர் என்ன? அதிலே கொடுத்துருக்காங்க நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு. குமரிங்கிறது கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கோவைங்கிறது கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்தது 54 பாருங்க. தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகள் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. பாலாறு, சேர்வலாறு, தன்பொருணை, காவேரி. தாமிரபரணி இன்னொரு பேர் தான் தன்பொருணை பார்த்தோம். அப்போ இது வராது. காவேரி ஆறு வராது. சேர்வலாறு, கடனா நதி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதான் பச்சையாறு, மணிமுத்தாறு அதெல்லாம். நெக்ஸ்ட் 55 பாருங்க. கடன் நிலத்தின் இடையே எனும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ பாருங்க, நிலம் கூட்டல் இடையேன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி நிலத்தின் கூட்டல் இடையே. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நிலத்தின் கூட்டல் இடையே. இதை சேர்த்து இந்த கூட்டல் நீ ஆயிடும். ஓகேங்களா? அடுத்தது 56. அருந்துணை என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்னு கேட்கலாம். அருந்துணை ஃபஸ்ட்டு வேர்ச்சொல் வந்து பிரிச்சிடணும். ஓகேவா? அப்போ பாருங்க, ஆப்ஷன் சி பாருங்க, அருமை கூட்டல் துணை. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது 57வது கொஸ்டின் பாருங்க. இடம் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்து எழுதணும். இடம் கூட்டல் எங்கும் இம்மு கூட்டலையே மே. ஆப்ஷன் ஏ பாருங்க, இடவெங்கும் கொடுத்துருக்காங்க. தப்பு. இடம் கூட்டல் எங்கும் அப்படியே ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் இடம் எங்கும். ஓகேவா? 58 பாருங்க. எளிது என்பது எதிர்ச்சொல் என்னங்க? எளிது அப்படின்னா அரிது. அவ்வளோதான். சிறிதுனா பெரிது. ஓகேவா? அடுத்தது 59 பாருங்க. எதிர்ச்சொல் காய் என்று சொல்லுங்க. எதிர்ச்சொல் என்னங்க?
காய் அப்படிங்கிறது கனி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 60 பாருங்க. எதிர்ச்சொல் அணுகு. அணுகுனா வந்து ஒன்று சேர்றது. விலகு. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 61 பாருங்க. பொருந்தாச்சொல்லி தேர்வு. கர்நாடகம், கேரளம், இலங்கை, ஆந்திரா. இந்த கர்நாடகம், கேரளா, ஆந்திரா இதெல்லாம் வந்து என்ன தென்பகுதியில் வருது. நம்மளோட தென் இந்தியாவோட சவுத்து ஸ்டேட்ஸு. இந்த இலங்கைங்க தான் வந்து தப்பு, பொருந்தாது இருக்குது. நெக்ஸ்ட் 62 பாருங்க. பொருந்தா சொல்லு. நான் அல்லேன், நீ அல்லை, நாம் அல்லோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நீவிர் அல்லர். நீவிர் ஏற்கனவே பார்த்தோம், நீவிர் அல்லீர்னு வரணும், அல்லன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து பொருந்தா சொல். நான் அல்லேன், நீ அல்லை, நாம் அல்லோம். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. 63 பாருங்க. விகார புணர்ச்சி இல்லாத சொல் கேட்டிருக்காங்க. தமிழ் தாய். இது வந்து விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியில் 3 பார்த்தோம். ஓகேங்களா? கெடுதல், சேர்தல், இயல்பு புணர்ச்சி அப்படின்னா தமிழ் தாய் இது கரெக்டு. விற்கொடி, வாழை மரம். ஓகேங்களா? வாழை மரம் இயற்கையாக புணர்ந்துச்சு. மன மகிழ்ச்சி, தோன்றல், கெடுதல். ஓகேங்களா? இன்னொன்று வந்து புது வார்த்தை சேர்றது. தோன்றல், கெடுதல், பிரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தமிழ் குட்டல் தாய்னு வரும். இத்து வந்து தோன்றி இருக்கு. ஓகேங்களா? வில் குட்டல் கொடின்னு வரும். விற்கொடி அது வந்து என்ன ஆகுது, ஒரு சொல்லே வந்து மாறி இருக்கு. மன மகிழ்ச்சி, கெடுதல், மனம் குடல் மகிழ்ச்சி. ஸோ இதெல்லாம் வந்து விகார புணர்ச்சி. இந்த வாழை குடல் மரம் இயல்பாக புணர்ந்துருக்கு, இயல்பு புணர்ச்சியில் வரும். இது விகார புணர்ச்சியில் வந்து வராது. ஓகேவா? அடுத்தது பின்வரும் வாக்கியங்கள் சந்திப்பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்காங்க. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. இதுதான் வந்து கரெக்டு. ஓகேங்களா? 65வது கொஸ்டின் பாருங்க. சந்திப்பிழையற்ற சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கற்றோரு இது வந்து வாக்கியமே சரியில்லை. கைப்பொருள் இப்போ வரல. ஸோ இதுவும் தப்பு. கைப்பொருள் தண்ணீர், மெய்ப்பொருள் கல்வி. இது கரெக்ட். அப்புறம் ஆப்ஷன் 1 and 4 வந்து கரெக்டு. ஓகேங்களா? 66 கொஸ்டின் பாருங்க. சந்திப்பிழை தான் கொடுத்துருக்காங்க. ஆசிய யானைகள் ஆண் யானைக்கு இத்து கொடுத்துருக்காங்க. யானைக்கு தந்தம் உண்டு. இது கரெக்டு. ஆசிய யானைகள் ஆண் யானைக்கும், ஏன்னா ஆண் யானைக்கு மட்டும்தான் இருக்குது, பெண் யானைக்கு தந்தம் கிடையாது. ஸோ இது வந்து இந்த மாதிரி வராது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஆண் யானைக்கு இச்சு கொடுத்துருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் இத்து கொடுத்துருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பொறுமையாக பார்க்கணும். 67 பாருங்க. ஆங்கில சொல் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன? சொற்றொடர். ஓகேங்களா? மெய் எழுத்துக்கெல்லாம் கன்சோனன்ட். உயிரெழுத்தல் வவல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 68வது பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு பொருந்தா தமிழ் சொல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒலியியல் வந்து ஃபோனோலாஜி கரெக்டு. எழுத்திருக்கணும் ஆர்த்தோகிராஃபி கரெக்டு. ஓகேங்களா? மொழியியல் லிங்குவிஸ்டிக் கரெக்டு. இதழியல் அப்படிங்கிறதுக்கு மேகசின் அப்படிங்கிறது வந்து தப்பு. ஓகேங்களா? இதழியல் வந்து மேகசின் வந்து தப்பு.